ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.5ல 6 சம் பார்க்க போறோம். 10th ஸ்டாண்டர்ட்ல என்ன சொல்லிருக்காங்க? f of x கொடுத்துட்டாங்க, f dot f கண்டுபிடிக்கணும். f dot f கண்டுபிடிக்கணும் என்ன பண்ண போறோம்? f dot f வேரியபிள் கொடுக்கறோம். யார் வேரியபிள்? யார் இருக்காங்க? x தான் இருக்காங்க. அதனால x தூக்கி கொடுக்குறேன். ஈக்குவல் டு இந்த டாட்டா தூக்கணும். அப்ப f of x. ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓவர். செகண்ட் f of x என்ன? f of x னா என்ன அர்த்தம்? f of x is equal to x square minus 1. இங்க யார் நம்ம x எடுத்துக்கிறோம்? f of x தான் x எடுத்துக்கிறோம். செகண்ட் கண்டிஷன் f of x னா என்ன? உள்ள இருக்கு f of x னா நம்ம கொடுத்திருக்காங்க x square minus 1 the whole square minus 1. ஓகேவா? செகண்ட் ஓவர். இது என்ன ஃபார்மட்ல இருக்கு? a minus b whole square ஃபார்முலால இருக்கு. a square minus 2ab plus b square. எழுதி பாருங்க பாப்போம். இங்க a யாரா எடுத்துக்கறாங்க? x ஸ்கொயரா எடுத்துக்கறாங்க. அப்ப x a ஸ்கொயர் minus 2 into a b plus b ஸ்கொயர். ஓகேங்களா? minus 1 அந்த minus 1 போடுறோம். இப்போ இது எப்படி எழுதலாம்? ஒரு கண்டிஷன் ஒன்று இருக்குங்க, புதுசா கத்துக்க போறீங்க. a power m power n is equal to a power mn சொல்லலாம். அது எப்படின்னா ரெண்டு பவர் இருக்கு. பவரோட பவர் இருந்தா ரெண்டுத்தையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதலாம். அதுதான் இந்த ஃபார்முலா. ஃபார்முலா சொல்றதை விட ஒரு ரூல்ஸ், அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கணும். நம்ம பொறுத்த வரைக்கும் கத்துக்கிட்டாச்சா? இப்ப இங்க வாங்க, எக்ஸ் பவர் டூ என்ன வரப்போகுது? எக்ஸ் பவர் 4 ஆகுமா? எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர் பிளஸ் 1 என்னது? மைனஸ் 1 பிளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிடுமா? therefore என்ன ஆன்சர்? எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர் f dot f of x கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன பண்ண போறோம்? இதை கண்டுபிடிக்க போறோம். அப்ப என்ன பண்ண போறோம்? f dot f கண்டுபிடிக்கிறாங்க. வேரியபிள் கொடுக்குறோம். வேரியபிள் கொடுக்குறோமா? கொடுத்தாச்சு. ஓகே, வேரியபிள் கொடுத்துட்டா அடுத்து என்ன பண்ண போறோம்? பிராக்கெட் தூக்குறோம். பிராக்கெட் தூக்குனா என்ன வரும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு மட்டும் பிராக்கெட் தூக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா f dot f of x ஓட வேல்யூ நமக்கு தெரியும். அப்ப நான் இங்க பிராக்கெட் போடுறேன். f of x. புரியுதுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்கன்னு தோணுது. ஓகே, ரைட். இதோட வேல்யூ எனக்கு தெரியும். டைரக்டா தூக்கி நான் சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். f of என்னது? x to the power of 4 minus 2x square. இப்ப என்ன கான்செப்ட்ல வந்துச்சு? f of x ல வந்துச்சா? f of x னா என்ன? x square minus 1. x square என்ன சொல்ல போறாங்க? x என்ன? x to the power of 4 minus 2x square. இப்போ வாங்க, இது என்ன ஃபார்முலால இருக்கு? a minus b whole square. a minus b whole square ஃபார்முலா என்ன? a square minus 2ab plus b square. ஓகேங்களா? அடுத்து இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. a square னா என்ன? a னா x to the power of 4 தான் a square minus 2 into a என்ன? x to the power of 4 minus b என்ன? sorry, ab 2x square minus b square என்ன? 2x square the whole square minus 1. ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி கண்டிஷன் சொல்லியிருப்பேன். பவரோட பவர் இருந்தா எடுத்து மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாம். அப்ப என்ன வரப்போகுது? x to the power of 4 2 a minus 2x to the power of 4 என்ன வரப்போகுது? 2x to the power of 4 என்ன வரப்போகுது? 2x power 4. then 2x power 4 into 2x power 2 இருக்கு. இன்னொரு கண்டிஷன் உங்களுக்கு சொல்லி தரேன். செகண்ட் ரூல் தெரிஞ்சுக்கோங்க. a power m into a power n is equal to a power m plus n. அதாவது கீழே இருக்கிறது டினாமினேட்டர் வேரியபிள் சேமா இருக்கும், பவர் டிஃபரெண்டா இருந்தா. அது ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி எழுதலாம்? 2 2 are 4. இந்த 4 கையில வச்சிருப்போம். x power 4 into x power 2. வேரியபிள் என்ன இருக்கு? x power 4 இருக்கா, x power 2 இருக்கா. x power 4 into x power 2 is equal to வேரியபிள் ஒரு வேரியபிள் வச்சு மேல ரெண்டு காமனா ஆட் பண்ணிடலாம். 4 plus 2 என்ன வரப்போகுது? x power 6. எழுதலாமா? எழுதுவோமா? இது இங்க மல்டிப்ளிகேஷன் plus 2x square என்ன வரப்போகுது? 2x the whole square தான் 4x the whole power 4 minus 1. இதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. ஆன்சர் எழுதுங்க. x to the power of 8 minus 4 x power 4. இதுதான் ஆல்ரெடி நமக்கு தெரியுமே. என்னது? x power 6 minus 4x to the power of 4 minus 1. அவ்வளவுதானே? இதுக்கு மேல சால்வ் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. முடிஞ்சு போச்சு. therefore f dot f of x ஓட வேல்யூ இதுதான் போட்டு முடியும். புரிஞ்சுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ரீகால் பண்ணி பாருங்க.
ஃபர்ஸ்ட் எஃப் டாட் எஃப் கண்டுபிடிக்கிறோம், கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் அதுதான் சொல்லிருக்காங்க, எஃப் டாட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வேரியபிள் கொடுத்துட்டா ஏன் நான் இதை எடுத்துக்கிறேன், அதுதான் நமக்கு ஆன்சர் தெரியுங்க. அதனால அதை நான் அப்படி எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்துக்கிட்டு அந்த ஆன்சரை சப்ஸ்டியூட் பண்ணி இதை எஃப் ஆஃப் எக்ஸா வச்சு சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் நம்ம போட்ட சம்மோடைய ஆன்சர்ஸ் ஈஸியா கரெக்டா இருக்கும். கிளியரா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா நான் ஆன்சர்ஸ் நிறைய சால்வ் பண்ணிருக்கேன்.